வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருப்புளுந்து சிறுதானியம் போட்ட ஒரு தோசை. அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 ml கருப்புளுந்து எடுத்துக்கிறோமா, அதே அளவு சிறுதானியம் எடுத்துக்கிறோம். சிறுதானியம்னா எது வேணா எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது சாமை அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவு புழுங்கல் அரிசி. மூணையும் ஒட்டா ஊற வச்சிடலாம். ஒரு 2 to 3 hours ஊறுச்சுன்னா அதுக்கப்புறம் அரைக்கலாங்க. கருப்புளுந்தும் சிறுதானியமும் புழுங்கரிசியும் போட்டு ஊற வச்சோம் இல்லையா, அதை நல்லா மிக்சியில போட்டு நைஸா அரைச்சிட்டு ஒரு 8 hours புளிய வச்சோன்னே பாருங்க எவ்வளவு நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு. இது நம்ம இப்ப லேசா தோசையாட்டம் ஊத்தலாம். நல்லா மொறுன்னு வரும். இது மாதிரி கருப்புளுந்து தோசை நம்ம லேசாவே அப்படியே மொறுன்னு ஊத்தலாம். நல்லா ஊத்த வரும். ஒண்ணுமே சிறுதானியம் போட்டதே தெரியாது. இதுல நம்ம உடம்புக்கு சிறுதானியமும் நல்லது, அரிசியும் கம்மி பண்றோம். ஆஸ் வெல் அஸ் இது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. கருப்புளுந்து சொல்லவே வேண்டாம், இடுப்புக்கு எவ்வளவு பலம் தரும் சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா ஊத்த வந்திருக்கு. ஒண்ணுமே சிரமம் இல்லாம ஈஸியா திருப்பு போட வருங்க. நம்ம ஒரு 8 hours புளிய வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா வரும். இப்ப நம்மளோட சிறுதானியம் கருப்புளுந்து தோசை ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். எல்லாரும் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.